1990ல ஒரு வீட்டுல மர்மமான முறையில அடுத்தடுத்து இறப்புகள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வர அந்த பகுதி மக்கள் வீட்டு பக்கம் போகவே பயப்படுறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற கதையை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். 90 காலகட்டத்துல ஒரு பெரிய வீட்டுல எல்லாரும் மொத்தமா சந்தோஷமா இருந்திருக்காங்க. அப்ப அந்த சமயத்துல திடீர்னு அந்த வீட்டுல ஒவ்வொருத்தரும் இறந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு அந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்க. கவனிக்காம அந்த வீடு அப்படியே பாழடைஞ்சு போகுது. இதுக்கப்புறம் தான் சம்பவம் ஸ்டார்ட் ஆகுது. வீட்டுல இருந்தவங்க வீட்டை காலி பண்ணும்போது அந்த வீட்டுக்கு பாதுகாப்பா ஒரு செக்யூரிட்டி கார்டை அப்பாயின்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. முதல் நாள் நைட்டு அந்த வீட்டு வாசல்ல நின்று பார்த்துட்டு இருக்கும்போது மாடியில இருந்து ஏதோ சத்தம் வந்திருக்கு. பூட்ட வீட்டுக்குள்ள யாரான்னு வாட்ச்மேன் வீட்டை திறந்து உள்ள போய் மாடிக்கு போய் பார்த்தா ஒரு பொண்ணு சிரிச்சுக்கிட்டே வாட்ச்மேனை துரத்த ஆரம்பிச்சிருக்கு. இதுல பயந்து அவர் அடுத்த நாள் வேலைக்கு வரலையா. இந்த சம்பவம் அந்த ஏரியா மக்கள்கிட்ட அதிகமா பரவ ஆரம்பிச்சிருக்கு. நைட்டு 12 மணி ஆனா அந்த வீட்டுல இருந்து சிரிப்பு சத்தமும் அழுக சத்தமும் கலந்து வருமா. திடீர்னு லைட் எரியுமா. சாதாரண லைட் தான் பார்த்தா அந்த வீட்டுக்கு எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லையா. இருந்தாலும் லைட் எரியுறத பல பேர் பார்த்திருக்காங்க. இது எல்லாத்தையும் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இருந்த அந்த ஏரியா பசங்க என்னடா இது நம்ம ஏரியாக்குள்ள எவனோ நமக்கே வித்த காட்டலாம், இதை சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு குரூப்பை சேர்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் யாரும் இருக்காங்களான்னு தேடி பார்த்திருக்காங்க. அவங்க எதிர்பார்த்து போன எதுவுமே அங்க இல்ல. ஆனா அங்க போன எல்லாரோட கையுமே ஒரு குளிர்ச்சியான கை வந்து பிடிக்கிற மாதிரி ஃபீலிங் எல்லாருக்குமே வந்திருக்கு. கொஞ்ச நேரத்துல சில பேருக்கு வாந்தி மயக்கம், சில பேருக்கு மூச்சு விட முடியாம போயிருக்கு. அதனால அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஓடி வந்துட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த வீட்டு பக்கம் யாருமே போறது இல்லையா. இந்த மாதிரி ஒரு நடந்தா அதுக்கு பின்னாடி கதையை உருவாக்குவாங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுல இருந்தாங்கல்ல, அதுல ஒவ்வொருத்தர் நடந்து போனாங்கல்ல, அவங்களோட ஆன்மா தான் இன்னும் அமைதி இல்லாம அந்த வீட்டுல இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் அந்த வீட்டுல ஏற்கனவே ஒன்று இருந்திருக்கு, அதனாலதான் அந்த குடும்பத்துல இருந்து ஒவ்வொருத்தர் இறந்து போனாங்கன்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த கதையை எனக்கு யாரு சொன்னாங்கன்னா, நான் என் ஃப்ரெண்டோட அப்பா லைஃப்ல நடந்த பேய் கதைன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்து ஏகப்பட்ட பேரு அவங்களோட லைஃப்ல நடந்த பேய் அனுபவங்களை எனக்கு அனுப்பி இதை பத்தி வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு கதையும் படிக்க ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. சரி வீடியோ தானே போட்டுருவோம்னு இதையே ஒரு சீரீஸா மாத்திட்டேன். ரியல் கோஸ்ட் சீரீஸ்.